பூமி சிதா சீரியல்ல இப்போ ஒரு வேற லெவல்ல மாயாஜாலமான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம். ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லோடையும் கேளுங்க. அதுக்கு நான் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு பாருங்க. ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸா ஆதரவு தாங்க. சித்தார்த் மாட்டுக்கு வந்து அந்த தீப்பந்தத்தை ஏத்திக்கிட்டு அப்படியே வந்து சுத்தி சுத்தி வந்துகிட்டே இருக்காங்க. கோயிலுக்குள்ள வந்து நடந்து வந்துகிட்டு இருக்காங்க. தமன்னா இருக்காங்கல்ல, அவங்க சாவித்திரி கெட்டப்ல போயிட்டு ஒரு ரவுடிய வந்து பார்க்குறாங்க. அவங்கள வந்து பார்த்து, "நீங்க இது மாரி ஒரு காரியத்த வந்து நல்லபடியா வந்து முடிச்சு தரணும். சித்தார்த்த வந்து நல்லபடியா பார்த்துக்கணும்." "சரிங்க. அதான் சொல்ட்டீங்கல்ல, நாங்க வந்து பார்த்துக்குறோம்னு" சொல்லிட்டு சாவித்திரியோட அசிஸ்டன்ட் வந்து பேசுறாங்க. உடனே வந்து மாயாஜாலம் மூலியமா வந்து வெளியில வந்ததுக்கப்புறம் தமன்னா மாறி அப்படியே ஜார்ஜினியாவாகி அடுத்த செகண்டே வந்து அவங்க பூஜை பண்ற இடத்துக்கு வந்து வந்துடுறாங்க. "என்ன ஜார்ஜினியா, காரியத்த வந்து வெற்றிகரமா முடிச்சியா?" "ஆமா. நான் வந்து நல்லபடியா ஒருத்தவன பார்த்து பேசி முடிச்சிருக்கேன். நிச்சயம் அவன் நம்மள விட இதுல வந்து ஜெயிக்கிறதுக்கு அதிகபட்ச ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. அவனுக்கு நம்ப சக்திய வந்து அதிகமா வந்து குடுப்போங்கிற மாரி சொல்லிட்டு இருக்காங்க. சாவித்திரிலேருந்து எல்லாரும் வந்து கோயில்ல வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து அவங்க அசிஸ்டன்ட் எல்லாம் வந்து நிக்கிறாங்க. இப்ப தமன்னா வந்து யார்ட்டயோ வந்து பேசுனாங்கல்ல, அவங்க வந்து நிக்கிறாங்க 4, 5 பேர கூட்டிட்டு வந்து. "டேய் சித்தார்த் வந்து கண்ண கட்டிட்டு அப்படியே வந்து இங்க கையில வந்து சுமந்துக்கிட்டு போயிட்டே இருப்பாப்புல. நீங்க என்ன பண்றீங்கன்னா, நல்லபடியா பார்த்துக்கங்க." "சரிண்ணே நான் பார்த்துக்கிறேன்னு" சொல்லிட்டு 3 பேர் அங்க போயிட்டுருக்காங்க. சாவித்திரிய பார்த்தோன வந்து, "என்ன மேடம் நீங்க தானே எனக்கு ஏற்பாடு பண்ணீங்க. வேலைய கச்சிதமா முடிப்பேனா இல்லையான்னு பார்க்கறதுக்காக வந்திருக்கீங்களா? அதெல்லாம் நீங்க எதுவும் கவலைப்பட வேணாம்." அப்படின்னு சொன்னோனே, யாருக்கா இவன்ங்கிற மாரி அந்த இடத்துல வந்து ரகுவரன் வந்து கேட்கும்போது, இவங்களுக்கு எல்லாம் தெரியும். இவங்களுக்காக தான் நான் இங்கே வந்திருக்கேன்னோனே, சாவித்திரிக்கே ஒண்ணும் புரியல. ஏன்னா தமன்னா தானே வந்து சாவித்திரி கெட்டப்ல அவங்கள்ட்ட வந்து பேசுனாங்க. இது எல்லாம் அந்த ஜார்ஜினியாவோட வேலையா தான் இருக்கும். நமக்கு ஆமான்னு சொல்ல வேணாம், இல்லன்னு சொல்ல வேணாம். அப்படியே சிரிச்ச முகமா பேசி சமாளிப்போம். ஆமா, ஆமா, ஆமா. எனக்கு தெரியும், தெரியும், தெரியும். நீங்க வந்த வேலைய வந்து சிறப்பா வந்து முடிங்க. மேடம் நான் வந்த வேலைய மட்டும் சிறப்பா முடிச்சிடுறேன். எங்களுக்கு மட்டும் கொஞ்சம் சேர்த்து நல்லபடியா வந்து பார்த்துக்கங்க மேடம். உங்க நல்ல மனசு எனக்கு தெரியும். நீங்க நல்லாவே அள்ளி அள்ளி தருவீங்கங்கிற விஷயம்லாம் எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு, அவங்க பாட்டுக்கு போறாங்க. ஒரு பக்கம் "என்னம்மா? யார் இவன்? உனக்கு தெரியுமா?" "தெரியாதுடா. என்ன ஏதுன்னே தெரியாம பாட்டுக்கு என்கிட்ட வந்து பேசிட்டு இருக்கான். நமக்கு உதவி செய்றேன்னு சொல்லிட்டு இருக்கான். அப்படி இருக்கும்போது, நீ யாரு என்ன ஏதுன்னே தெரியாதுன்னு சொன்னா, அவன் எப்படி வேலை பார்ப்பான்? அதுக்காக தான் வந்து சிரிச்ச முகமா வந்து எதுவும் சொல்லாம வந்து அவன அனுப்பிச்சு வச்சுட்டேன்." "சரிம்மா, சூப்பர்." ரகுவரன் வந்து பேசுறாங்க. "இது எல்லாம் வந்து தமன்னா கிட்டேருந்து ஜார்ஜினியா தான் உருமாறி, இது மாரிலாம் வந்து பண்ணியிருக்கும்னு நான் நினைக்கிறேங்கிற" மாரி ரகுவரன் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் வந்து நடந்து வந்து போய்க்கிட்டே இருக்காங்க. போயிட்டே இருக்கிறப்ப அவங்களுக்கே வந்து எதுவும் புரியல. சித்ரா மட்டும் வந்து பேசுறாங்க. "சித்தார்த், உங்களுக்கு ஏகப்பட்ட தடையெல்லாம் வரும். நான் வந்து உங்களுக்கு உதவி செய்ய கடமைப்பட்டுருக்கேன். நீங்க எத பத்தியும் யோசிக்காம, நீங்க கரெக்ட்டா வந்து கோயில சுத்தி சுத்தி வாங்கன்னோனே, அங்க எடக்கு முடக்கா வந்து பாதையெல்லாம் இருக்கு போல இருக்கு. கரெக்ட்டா அந்த இடத்துல வந்து திரும்புறாங்க, போறாங்க, வராங்க. சித்தார்த்துக்கு வந்து நல்லாவே வந்து வழி தெரியுது. கண்ண கட்டியிருந்தோம். ஒரு பக்கம் பின்னாடிலேருந்து வந்து அவங்க எல்லாரும் வந்து சித்தார்த்த அடிக்கலான்னு வராங்க. அப்பன்னு பார்த்து சித்ரா அவங்க சக்திய பயன்படுத்தி, அந்த 3 பேர் மேல வந்து ஒரு வெளிச்சத்த வந்து பந்து போல உருவாக்கி, அவங்க மேல தூக்கி போடுறாங்க. பொத்து பொத்துன்னு கீழ வந்து விழுந்துகிட்டு இருக்காங்க. அவங்க அசிஸ்டன்ட் வந்து கேட்குறாங்க, "டேய் என்னடா நெனச்சுக்கிட்டு இருக்க? ஒழுங்கா வந்து செய்ய மாட்டீங்களாடா?" "அண்ணே அவன் கிட்டக்க போனாலே என்ன ஆச்சுன்னு தெரியலண்ணே. 1 வாட்டி இல்ல, 2 வாட்டி இல்லண்ணே. இது 3வது வாட்டிண்ணே. நாங்க கீழ விழுந்துகிட்டே இருக்கோம். என்னடா நீங்க இப்படி பண்ணிட்டு இருக்கீங்கன்னு" சொல்லி சத்தம் போட்டுட்டு இருக்காங்க. அந்த இடத்துல ஒரு பக்கம் நம்ம ராணி வந்து எடுத்துக்கிட்டு அப்படியே சுத்தி சுத்தி வந்துகிட்டே இருக்காங்க. அவங்களுக்கு வந்து என்ன பண்ணணும், ஏது பண்ணணும்னு சுத்தமா தெரியல. என்னடா இதுவரைக்கும் இந்த இடத்துக்கு வந்து வந்துட்டே இருந்திருக்கோம். 4 வாட்டி வந்துட்டோம் போல இருக்கே. எப்படி இங்கேருந்து போறது? மாயாஜாலமான காடா இருக்கும் போல இருக்கே. நம்மள ஒரே நேரத்தில வந்து 1 மணி நேரமா இந்த இடத்தையே சுத்திட்டு இருக்கிற மாரி தானே தெரியுதுங்கிற மாரி யோசிக்கிறாங்க. அப்பன்னு பார்த்து எப்படி இங்கேருந்து போறோம் அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது தான் 3 சாமியார் வந்து நம்ம ராணிக்கு வந்து உதவி பண்ணுவாங்கல்ல. நம்பூதிரி, பிடாரி, அப்புறம் அந்த பாய் 3 பேர் வந்து பேசுறாங்க. இது மாரி நீ காட்டு பகுதிக்குள்ள போம்போதே உனக்கு மாயாஜாலம் மூலியமா ஒரே இடத்துல வந்து சுத்தி, சுத்தி வர மாரி இருந்துச்சுன்னா, நீ எத பத்தியும் யோசிக்காத. நான் சொல்ற மாரி செஞ்சேன்னா, நிச்சயம் உனக்கான வழி வந்து கிடைக்குங்கிற மாரி, அந்த இடத்துல சொல்லிட்டு இருக்காங்க போல. என்ன செய்யணுங்கிற மாரி கேட்குறாங்க. அந்த இடத்துல நம்ம ராணி. உடனே வந்து, "நீ கையில வந்து வச்சிருக்கல்ல, அது சாதாரண ஒரு விஷயம் இல்ல. அத வந்து தூக்கி மேல வந்து காட்டு. அந்த புகை எந்த டைரக்ஷன்ல போகுதோ, அத நோக்கி தான் நீ போணும். வேற ஆப்ஷனும் இல்ல, வேற வழியும் இல்லங்கிற" மாரி அந்த இடத்துல வந்து பாய் வந்து சொன்னோனே, சரின்னு சொல்ட்டு இங்கேயே தான் நம்ம சுத்தி, சுத்தி வந்துகிட்டு இருக்கோம். சரி, அவங்க சொன்ன மாரி பந்தத்த வந்து மேல வந்து தூக்குவோம்ன்னு சொல்ட்டு, அப்படியே அவங்க கை உயரத்துக்கு வந்து தூக்குறாங்க. உடனே அங்கேருந்து புகை போகுது. 4 மரம் அவங்க முன்னாடி வந்து நிக்குது. ரைட் சைடு, லெஃப்ட் சைடு இன்னும் 2 இது வந்து சென்டர்ல வந்து நிக்குது போல. உடனே வந்து அந்த புகை வந்து ஒரே மரத்த சுத்தி தான் வந்து போகுது. அந்த மரத்த தாண்டி வந்து போல. அப்பனா என்ன பண்ண போறோம்? ஒண்ணும் புரியலையே! அப்பனா இப்போதைக்கு அந்த மரம் தான் வந்து நமக்கு உதவி செய்ய போதா? இல்ல அந்த மரத்துக்கு பக்கத்துல தான் பாதை இருக்கா? இல்ல அந்த மரத்துக்கு பக்கத்துல ஏதாவது ஒரு விடை இருக்கா? ஒண்ணும் புரியலன்னு சொல்லிட்டு அங்க வந்து போறாங்க. சாமியார் வந்து இருக்காருல்ல,
அந்த நவபாஷான சிலைய வந்து சித்தார்த்துக்கு வந்து எடுக்கிறதுக்கு இது மாரிலாம் ஆகணும்னு சொன்னாங்கல்ல. அந்த சித்தர் சாமி சொன்ன விஷயத்த வந்து நெனச்சு பார்க்குறாங்க. இது மாரி உனக்கு வழியே தெரியாம ஒரு இடத்துல நிக்கிற மாரி தோணுச்சுன்னா, உனக்கு கையில இருக்கிற அந்த பந்தல் வந்து சாதாரண ஒரு இது இல்லம்மா. ரொம்ப மாயாஜாலம் மூலியமா வந்து ரெடி பண்ணது. நீ சாமிக்கு வந்து காட்டுற மாரி ஆர்த்தி வந்து 3 வாட்டி எது நிக்கிதோ, தடுக்குதோ அத வந்து 3 வாட்டி சுத்தி காட்டுனனா, உனக்கு ஆப்போசிட்ல இருக்கிறது எதுவா இருந்தாலும் உன்கிட்ட பேச ஆரம்பிச்சுருன்னோனே, அந்த மரத்துக்கு முன்னாடி வந்து 3 வாட்டி வந்து சுத்தி கையெடுத்து கும்பிடுறாங்க. கடவுளே! நீங்க தான் எனக்கு உதவி செய்யணும். நான் வந்து இங்க வந்து நிக்கிறேன்னா, உங்களோட உதவி இல்லாம என்னால எதையும் சாதிக்க முடியாது. தயவு செஞ்சு நீங்க ஹெல்ப் பண்ணுங்கங்கிற மாரி கேட்டோனே, மரம் வந்து பேச ஆரம்பிச்சிருது. வேற லெவல்ல மாயாஜாலமா இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம். "நீங்க யாரு?" அப்படின்னு சொல்லும்போது, "பயப்படாத ராணி. நான் தான் மரம் பேசுறேன். நீ எதுக்காக இங்க வந்திருக்க? இது ரொம்பவே வந்து பிரச்சனைக்குரிய இடம். நீ பத்திரமா வந்து திரும்பி போயிட்டா உனக்கு பிரச்சனை இல்ல. நான் இது மாரி இந்த பரிகாரத்த வந்து பண்ணி முடிக்கணும். பண்ணி முடிச்சா தான் என்ன நம்பி இருக்கிறவங்கள எல்லாரையும் நான் வந்து பத்திரமா வந்து பாதுகாக்க முடியும்." அப்படின்னு சொன்னோனே, "சரி ராணி. நான் உனக்கு வழி காட்டுறேன். என்னையும் மதிச்சு, இப்ப எனக்கு சாமி போல வந்து என்ன கும்பிட்டதுக்கும் இது மாரி ஆர்த்தி வந்து என்ன சுத்தி எடுத்ததுக்காகவும், நான் உனக்கு உதவி செய்றேன்னு சொல்லிட்டு, அந்த இடத்துல மரத்துலேருந்து வந்து ரெட் கலர்ல ஒரு தண்ணி மாரி வருது. உடனே "இது என்னது? ஏன் இப்படியெல்லாம் பண்றீங்க?" அப்படின்னு சொல்லும்போது, "இது சாதாரண குங்குமம் தாம்மா. நீ எதுவும் நெனச்சுக்காத. நான் உனக்கு உதவி செய்யணும்னு முடிவு பண்ணிட்டேன். இத எடுத்து நெத்தியில வச்சுக்கம்மா" அப்படின்னு சொன்னோனே, நெத்தியில வந்து வச்சுக்கிறாங்க. "உனது வலது பக்கத்துல வந்து ஒரு பாதை தெரியும் பாரு, இந்த குங்குமம் வச்சதுக்கு அப்புறமேட்டுக்கு." வைக்கிறதுக்கு முன்னாடி பார்க்குறாங்க, ஒண்ணும் தெரியல. வச்சதுக்கப்புறம் பார்க்குறாங்க, தெரியுது. இந்த பாதை வழியா போனா தாம்மா கருட மலைக்கு வந்து முடியும். அதனால நீ இங்கேருந்து போ. உன்னால கண்டிப்பா வந்து அந்த மலை பாதைய வந்து அடைய முடியும். நீங்க குடுத்த நம்பிக்கையினால தான் நான் அந்த பாதையில வந்து போறேன். நீங்க தான் எனக்கு வழிகாட்டியா இருந்து, நான் கடைசி வரைக்கும் எந்த தடையும் இல்லாம போறதுக்கு உதவி செய்யணும். நிச்சயம் வந்து நான் உதவி செய்றேன்ம்மா. என்னோட குங்குமம் உன் நெத்தியில இருக்கிற வரைக்கும், நான் உனக்கு உதவி செய்ய முடியும். காத்து மூலியமாவும், இலை மூலியமாவும் நீ உதவி கேளு. நான் கண்டிப்பா வந்து நீ எங்க இருந்தாலும் எனக்கு தெரியும். நான் நிச்சயம் வந்து உனக்கு உதவி செய்றேங்கிற மாரி சூப்பரா வந்து பேசினோனே, மரம் சொன்ன பாதையில வந்து அப்படியே வந்து போயிட்டுருக்காங்க நம்ம ராணி. கடவுளே! மரம் வந்து பேசாதனால நம்மளால ஈஸியா வந்து இந்த இடத்த வந்து தாண்டி வர முடிஞ்சுச்சு. அப்படின்னு சொல்லி அந்த பாதையில வந்து நடந்து வந்துகிட்டே இருக்காங்க நம்ம ராணி. ஒரு பக்கம் சித்தார்த்த சுத்தி ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குன்னு மக்கள் வந்து பாத்துர்றாங்க. இப்ப நம்ம என்ன பண்றது? சித்தார்த்த வந்து காப்பாத்தணும்ல. நமக்காக ஏகப்பட்ட விஷயத்தெல்லாம் வந்து சாதிச்சு குடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது சித்தார்த்துக்கு வரக்கூடிய பிரச்சனை மான தடையும் இல்லாம கடவுளே வந்து பார்த்துப்பாங்க சித்தார்த்த. அதனால நம்ம வேடிக்கை பார்க்க வேண்டியது தான் அப்படின்னு சொல்லும்போது, "என்ன சொல்றீங்க சாமி?" "ஆமாங்க. இது மாரி ஒரு அதிசயம் வந்து நீங்கலாம் பார்த்தது இல்லல்ல. இப்ப பார்ப்பீங்கன்னோனே" சித்ரா வந்து மந்திர சக்தி மூலியமா அப்படியே எல்லாரையும் டிஷும் டிஷும் பண்றாங்க. அந்த இடத்துல சித்தார்த்த பார்த்து எல்லாரும் சந்தோஷப்பட்டு சிரிக்கிறாங்க. கடவுளே சித்தார்த்துக்கு துணையா இருக்கிறப்ப, நம்ம சித்தார்த்த வந்து நல்லபடியா பார்த்துக்கணுங்கிற மாரி தான் யோசிக்கிறாங்க. அப்பன்னு பார்த்து இன்னொருத்தவங்க வந்து வராங்க. சாவித்திரி கிட்ட வந்து பேசுனாங்கல்ல, அவங்க வந்து நான் பார்த்துக்கிறேங்கிற மாரி சொல்லிட்டு, களத்துல வந்து இறங்குறாங்க. அப்பன்னு பார்த்து அவங்க கைய வந்து ஒரு கவசம் வந்து தடுக்குது. அப்படியே தடுத்துக்கிட்டே இருக்கு போல இருக்கு. வேற லெவல்ல மாயாஜாலமா இருந்துச்சு. அவங்களும் பொத்து பொத்துன்னு கீழ வந்து விழுவுறாங்க. "அப்பா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராதுப்பா. நான் பார்த்துக்கிறேன். நீங்க எப்படி மட்டும் சுத்தி வந்துகிட்டே இருங்க. ராணி இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்து அங்க வந்து விளக்கேத்திருவா. அங்க விளக்கேத்துனோனே, இங்கேயும் வந்து நீங்களும் வந்து சுத்தி வரப்ப, சாமி வந்து உங்களுக்கு இந்த பரிகாரத்த வெற்றிகரமா முடிச்சு குடுத்துருவாங்கங்கிற" மாரி பேசுறாங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம்.